நவீன் கிட்ட குமார் சொல்றாரு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இப்படி கோளாற பண்ணி வச்சுட்டேனா நவீன், இத சரி பண்ண முடியாதா? பொதுவா எல்லாரும் சொல்ற பொய்ய தானே நீ சொல்லியிருக்க. நவீன் அவங்க பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அந்த டெஸ்ட நானே எதிர்பார்க்கலன்னு குமாரன்னு. கங்கா என்ன ரொம்ப திட்டாடா நவீன். நவீன் என்கிட்ட இப்ப பணம் இருந்துச்சுன்னா டெய்லரிங் யூனிட் ஆரம்பிச்சு உங்ககிட்ட காமிச்சிடுவேன். என்கிட்ட 4000 ரூபா கூட இல்ல நவீன். குமாரன்னு நான் வேணா கொடுக்கவா காசு? வேணாம் நவீன். அடுத்த வாரம் நர்மதாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். பணம் இருக்குதான்னு கூட தெரியல. குமாரண்ண ஊர்ல இருந்து கிளம்பும் போது பசுபதி கிட்ட பணத்தை வாங்கிட்டு தானே கிளம்புனீங்க. அந்த பணம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? இல்லாட்டி நர்மதாவோட ஆபரேஷனுக்கு எல்லாம் செலவாயிருச்சா? நீ புலம்புறத பார்த்தா பணம் கிடைக்கல போலயே. நவீன அந்த கதையை கேட்காத. நான் நொந்துகிட்டு இருக்கேன். ஏதாவது கங்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அவ்வளவுதான். அந்த பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு நவீன. அந்த மாதிரியே போயிருச்சுடா. எனக்கும் காவேரிக்கும் தெரிஞ்ச கதைய உன்கிட்ட சொல்றேன். யாருக்கிட்டையும் நீ சொல்லிட மாட்டியே. என்னன்னு சொல்லுன்னு. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நடந்ததெல்லாம் குமார் சொல்றாரு. நவீன் நொடிஞ்சு போயிடுறாரு. ஏன்னு என்கிட்ட சொல்லல? நீ ஊர்ல இருந்தப்பா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆபரேஷனுக்கு என்னென்ன பண்ணீங்க? கஷ்டம் முழுக்க காவேரி தலையில விழுந்துருச்சு. காவேரி எனக்கும் கங்காவுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தா. என்ன செஞ்சானே தெரியல, ஆபரேஷனை நடத்தி முடிச்சிட்டா. இப்ப கூட ஆபரேஷனுக்கு உண்டான மீதி பணத்தை காவேரி தான் வச்சுக்கிட்டு இருக்கான்னு கங்கா கோவப்பட்டுக்கிட்டு பேசாம இருக்கா. சீக்கிரத்திலேயே மீதி பணத்தை கொடுத்துடுறேன்னு கங்கா கிட்ட சொல்லியிருக்கா காவேரி. இதெல்லாம் நடக்கும்போது கங்கா கிட்ட உண்மையை சொல்லிடலாமான்னு எனக்கு தோணுது. இப்ப எல்லாம் காவேரி நான் சொல்லிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பா. இத சொல்லிட்டா கங்கா என் கூட இருக்க மாட்டாங்கிற பயம் எனக்கு இருக்கு. குமரண்ண இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க. காவேரி எவ்வளவு பெரிய சிக்கல்ல நீங்க கோர்த்து விட்டுருக்கீங்க தெரியுதா உங்களுக்கு? இவளுக்கும் கங்காவுக்கும் அதனாலதான் சண்டையே வந்திருக்கு. எல்லாத்துக்குமே நான் தாண்டா காரணம் நவீன். இப்பதானே இதுக்கு மேல அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? நவீன் உனக்கே எவ்வளவு கோவம் வருதுன்னா கங்காவுக்கு எவ்வளவு கோவம் வரும். குமாரு உன்னைய பத்தியே யோசிக்கிறியே. காவேரி பாவம்னு உனக்கு தெரியலையா? காவேரி ரொம்ப ரொம்ப பாவம் நவீன். நவீன் கதறி கதறி அழுகிறாரு. விஜயும் காவேரியும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆபீஸ்ல. காவேரி கேக்குறாங்க விஜய் கிட்ட, நீ சொல்ற இடத்துல எல்லாம் நான் சைன் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, இது தப்பு இல்லையா? அப்பனா எது சரின்னு நீங்களே சொல்லுங்க மேடம். இது என்ன பேப்பரு, நான் ஏன் சைன் பண்றேன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? ஆனா படி, உன் முன்னாடி தானே இருக்கு பேப்பரு. இவ்வளவுத்தையும் எப்படிங்க படிக்கிறது? நான் ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய படின்னு சொன்னா படிக்க மாட்டேன். அப்பனா பேசாம சைன் பண்ணு. யார நம்பினாலும் விஜய் உங்களை நம்ப கூடாது. உங்களோட வரலாறு அப்படி. விஜய் இப்ப ஃப்ரீ தானே? நான் ஒரு கதை சொல்றேன். நான் ஆரம்பிச்சு வைப்பேனா, நீங்க முடிச்சு வைப்பீங்களாம். ஓகேவா? ஒரு நாள் ஒரு பொண்ணு கபோர்ட திறக்கிறாங்களாம். உள்ள இருந்து ஒரு போட்டோ டமான்னு கீழே விழுகுதான். பக்கத்துல அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட். போட்டோல இருக்கிறது அவளோட ஹஸ்பண்ட் தான். கூட இருக்கிறது பொண்ணு. போட்டோவை பார்த்த உடனே ஹஸ்பண்டுக்கு முகமெல்லாம் மாறிடுச்சு. ஹஸ்பண்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் ஹஸ்பண்ட். இந்த மாதிரிலாம் பிளாஷ்பேக் இருந்தா பேசிதான் தீர்க்கணும். மண்டைக்குள்ள அது போட்டு குறையும். எங்கேயும் குறைச்சல்லாம் கிடையாது. நீ கிளம்பு. நவீன் காவேரி போற முடியும் வெயிட் பண்றாரு. நாளை சந்திக்கலாம். இன்று